அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைய மேல முத்திரிச்சு வச்சிருக்கிறாரு. கண்டு கொண்டாயா, கண்டு கொண்டாயா, கண்டு கொண்டாயா? எதற்கு என்னை ஆண்டவர் ரட்சித்த போது, என்னுடைய 21வது வயதில சென்னையில சமாதானமற்றவனாக கை நிறைய சம்பளம் வாங்கின போதிலும், நல்ல ஒரு கம்பெனியில உயர்ந்த பதவியில இருந்த போதிலும், ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை ரட்சித்த போது, நான் ஆண்டவரிடத்திலே 6 மாதங்கள் காலையும் மாலையும் கேட்ட கேள்வி, இத்தனை கோடி மக்கள் இருக்க, இத்தனை லட்சம் மக்கள் இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கும்போது என் அறைக்கு தேடி வந்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினதற்கு என்ன காரணம்? நானாகினால் தான் அடிக்கடி உட்கார்ந்து பாடுகிற பாடல், எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, பின்ன என்னை நேசித்தீர் என்ன என் பொன்னதா கல்வாரியே, கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே, இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே, எவ்விதம் இதற்கீடு ஏழை நான் செய்குவேன் கல்வாரியே, கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. என் ஆண்டவரிடத்தில் நான் அழுததெல்லாம் இதுதான், எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லாத போது என்னை ஏன் நேசித்தீர் ஆண்டவரை, என்னை ஏன் நேசித்தீர் சொல்லும். காலையும் மாலையும் 6 மாதங்கள் ஜெபித்த பின்பு ஆண்டவர் என்னை எதற்கு தெரிந்து கொண்டார் என்று 2 தரிசனங்களை என் ஜெபத்திலே காண்பித்தார். அதை உங்களுக்கு சொல்வேன் என்றால் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்கிறேன். ஆண்டவர் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஒரு பாழும் கணத்தை காட்டினார். ரொம்ப ஆழமா இருக்கிறது, இருட்டாக இருக்கிறது, உள்ளே தண்ணீர் இருக்கிற சத்தம் கேட்கிறது, ஆனால் தண்ணீரை பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் சொன்னார், அங்கே ஒரு சின்ன வாளி அல்லது பக்கெட்டை காண்பித்து, இப்படி நான் உன்னை உபயோகப்படுத்த போகிறேன். எப்படி? இந்த இருட்டில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்துவதற்கு உன்னை கொண்டு போவேன். எனக்கு அன்றைக்கு மிஷனரியாக வேண்டும் என்று தெரியாது, அன்றைக்கு பீகாருக்கு தான் என்னை ஆண்டவர் அழைத்து செல்வார் என்று தெரியாது, நக்சல் பாரிகள் மத்தியிலே எடுத்து செல்வார் என்று தெரியாது, துப்பாக்கி ஏந்தியவர்களை சந்திக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது, விபச்சாரத்திலே மூழ்கி இருக்கிறவர்களோடும் கூட போதை பொருட்களால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறவர்களையும் சந்திக்க போகிறேன் என்று தெரியாது. ஆனால் ஒன்று சொன்னார் ஆண்டவர், ஆழத்துல தெரியாமல் மறைந்து கிடக்கிற ஜனத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவர்களை. ஆனால் ஆண்டவர் இதுவும் சொன்னார், ஒன்னால மாத்திரம் பிரயோஜனம் கிடையாது, நீ என் கையில கயிறால் இணைக்கப்பட்டிருந்தால் மாத்திரம் பிரயோஜனம். எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். 2வது ஆண்டவர் தரிசனத்தை காண்பித்தார். அது என்ன தரிசனம்? நான் தூத்துக்குடி பட்டணத்தை சேர்ந்தவராக இருந்தபடினாலும் கொஞ்சம் இன்ஜினியரிங் படிச்சிருந்தனால இன்ஜினியரிங் ஸ்டைல்ல பேசினார் ஆண்டவர். ஒரு பெரிய சுண்ணாம்பு காலவாசல், அதிலே காற்று ஊதுகிற ஒரு எந்திரம், அதை இயக்குவதற்கு ஒரு பெரிய சக்கரம். ஆண்டவர் சொன்னார், சின்ன தீ எங்க இருக்கோ அங்க ஒன்ன கொண்டு போய் அதை பெருசாக்குவதற்கு காற்றூதும் எந்திரமாக மாற்றுவேன். ஆண்டவர் சொன்னாரு, ஒன்னால ஒரு பிரயோஜனம் இல்ல, என்னோடு இணைக்கப்பட்ட ஒன்னால பிரயோஜனம். ஹல்லேலூயா. அதனால தான் அங்கங்க எழுப்புதல் கூட்டம்னு போட்டா நானும் பேசுறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்த ஆண்டவர் இன்றைக்கு காண்பித்ததை நான் இன்றைக்கு என் வாழ்க்கையில அனுபவித்து வருகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம், எனக்கு தேவன் தந்த கிருபையை நான் அடையாளம் கொண்டு கொண்டேன். உங்களுக்கு தந்த கிருபையை அடையாளம் கொண்டு விட்டால் போங்கள், தேவ சமூகத்திலே போய் கேளுங்கள், எனக்கு என்ன இருக்கிறது ஆண்டவரை, எதற்காக என்னை தெரிந்து கொண்டு எந்த நோக்கத்தோடு கூட என்பதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். உடனே எங்கேயாவது போய் பிரதர் தலையில கை வச்சு சொல்லுங்க எனக்கு என்ன இருக்கு, எனக்கு என்ன இருக்குன்னா அவன் உனக்குள்ள இருக்க மாட்டான், அவனுக்குள்ள இருக்கிறதே சொல்லுவான். என்ன கிரேடு எல்லாம் போட்டாச்சு, இந்த பென்சிலை எங்க வைக்கணும்? ஹலோ, ஒரு ஷோ கேஸ் பண்ணி அங்க வச்சிட வேண்டியதானா? எங்க எதுக்காக இது உண்டாக்கப்பட்டது? உலகத்துக்கு பக்கத்துல இருக்கு. உங்களை ஆண்டவர் உலகத்துக்கு தான் பிடிச்சிருக்காரு.
நல்லா கொஞ்சம் ஆட்டி சொல்லுங்க. மன்னார்குடி ஆடுற மாதிரி தூத்துக்குடியில இருந்து ஒரு ஆளு மன்னார்குடிக்கு வந்தார். அவர் கொஞ்சம் ஆட்டிட்டு போனார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் உன்னையும் என்னையும் கைப்பிடிச்சது அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வாரம் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இயேசுவின் ரத்தத்தினால் வாங்கப்பட்டு அழகா இருக்கும் நார்வர்கள் என்று சொல்லி உன்னை அலங்காரமா வைக்கிறதுக்கு அல்ல, உன்னை உலகத்துல அனுப்புறதுதான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. You are made for the world. You are made for the marketplace. You are made for your village. You are made for your town. You are made for your nation. உன்னுடைய தேசத்துக்கும், உன்னுடைய மாவட்டத்துக்கும், உன்னுடைய மாநிலத்துக்கும், உன்னுடைய கிராமத்துக்கும், உன் பள்ளிக்கும், உன் கல்லூரிக்கும் உன்னை ஆண்டவர் அதற்கு தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை உருவாக்கி, உன்னை கிருபையினால சூழ்ந்து, உன்னையில பாதுகாப்பான பெயிண்ட் அடிச்சு, உன்னையில மார்க் போட்டு ஆண்டவர் உன்னை உலகத்துக்காகவே வச்சிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் எங்க இருக்க முடியும்? இங்கேயே இருக்கும்படி வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை எடுக்கணும்னா பாஸ்டர்ங்கெல்லாம் அவங்களை ஞானஸ்தானம் கொடுக்கும்போது 10 நிமிஷம் தண்ணியில வச்சா போதும், டைரக்டா பிளைட் பிடிச்சு போயிருவீங்க. என்னை ஆண்டவர் உலகத்துக்காக எடுக்கல, என்னை பரலோகத்துக்காக எடுத்துக்கோங்கன்னு சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு தான், ஆனா பரலோகத்துக்கு தான் என்று இல்ல, பரலோகத்துக்கு போறீங்க, ஆனா பரலோகத்துக்காகவே தெரிந்து கொள்ளல, உலகத்துல ஒன்ன வைக்கிறதுக்கு தான், ஒன்ன வச்சு ஒன்ன கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு தான். பரலோகத்துக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நான் சொல்லிடுறேன், வேண்டாம் அப்படி வேண்டாம் வாங்க, நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன், தண்ணிக்குள்ளேயே 10 நிமிஷம் வச்சிருங்க ஐயா, போய் சேர்ந்த பிறகு வருங்க. அல்லேலூயா. இல்ல 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 இல்ல, அப்படித்தானே, அப்படித்தானே. உலகத்துல ஒளியாயிருக்கிறாய், பூமிக்கு உப்பாயிருக்கிறாய், நீ வாழும் இந்த பூமிக்கு நீ தேவை. அல்லேலூயா. தேவன் எப்படி தேவையோ அப்படியே தேவனை அறிந்தவர்களும் தேவை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவை, தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் தேவை. அவர்கள் ஷோகேஸ்ல இருப்பதற்கு அல்ல. அல்லேலூயா. எங்கேயாவது கார் கம்பெனி, மோட்டார் சைக்கிள் கம்பெனியில போய் பாத்தீங்கன்னா அங்க ஷோகேஸ்ல தினம் துடைப்பாங்க. லைட் இருக்கும், முன்னால பாக்குறதுக்கு எல்லாம் இருக்கும். ஆனா அவர் சொல்லுவாரு, இது எதுக்கு உதவுங்க? ஷோகேஸுக்கு தான். ஏன்னா இன்ஜின் இல்லைங்க. ஷோகேஸ் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு ஷோகேஸ். நிறைய ஷோகேஸ் கிறிஸ்தவன் இருக்கிறான். அதனாலதான் இந்தியா இன்னும் சந்திக்கப்படல. வருவார்கள், ஷோ காட்டிக்கொண்டு போவார்கள். இதுல வேற சாட்சி வேற சொல்லுவாங்க, இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் என்னை பத்திரமாய் காத்ததுக்காக நன்றி. நிறுத்து. என் சபையில யாராவது இப்படி எந்திரிச்சு சொன்னாங்கன்னா நான் உட்கார வச்சு, இந்த வாரம் நான் இவரை சந்தித்தேன், இயேசுவை சொன்னேன்னு சொன்னா எந்திரிச்சு நில்ல. அல்லேலூயா. இந்த வாரம் என்னை ஆண்டவர் பத்திரமாய் பார்த்தார், ஒரு சைக்கிள் காரன் வந்தான், அவன் என் மேல ஏற்ற வந்தான், நான் தோத்திரம் சொன்னேன், விலகி போய் விட்டான். என்ன அபிஷேகம், என்ன பயங்கரமா கிரியை செய்து. சைக்கிள் காரன் ஏத்த வந்தானா, தோத்திரம் சொன்னோடனே விலகி போயிட்டாங்க. அத சபையில எழுந்து வெளியே போய் சொன்னாலும் பரவாயில்ல, இங்க நின்னு சொல்றேன். நல்ல கவனிங்க. சாட்சி சொல்லணும்னா எந்திரிச்சு நின்று, பாஸ்டர்கள்லாம் அப்படி சொல்லிட்டா போதும். இந்த வாரம் சாட்சி சொல்லணுமா, என்ன யார சந்திச்ச, எங்க போய் நீ அடி வாங்கின, அத வந்து சொல்லு அப்படின்னு சொல்ற பாஸ்டரை தான் நான் பாராட்டுவேன். கோழி காணாம போச்சுது, நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடித்தமான கோழி ரொம்ப முட்டை விட்டுச்சு, கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு கொண்டு வந்தார். அடே அப்பா, என்ன பெரிய கோழி கொண்டு வர்றதுக்கா கர்த்தர்? அல்லேலூயா. ஏனையா கர்த்தருடைய நாமத்தை இப்படியாய் பரியாசம் பண்ணுகிறீர்கள்? நிறுத்துவோம். இது செய்யப்பட்டது உலகத்துக்காகவே, இது உருவாக்கப்பட்டது உலகத்துக்காகவே. சரி, இப்ப இந்த பென்சில் சொல்லுது, நான் உபயோகப்பட வேண்டும், நான் உபயோகப்பட வேண்டும், நான் உபயோகப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா இது உபயோகப்படுமா? என்ன செய்யணும்? இத கொஞ்சம் திருவணும்யா. திருவினால் ஒளிய, அல்லது ஷார்பனர்னா ஷார்பனரை போட்டு